I still remember my teacher not teaching us Upapada Samasa at all. In the full booklet, derivatives, our teacher did not teach us. Because it involves a lot of sutras. Okay. Sutras. Just understand. Later on, when we learn sutras, probably we'll be able to appreciate it. Let us just understand it. We cannot appreciate it. ஒரு சூத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது முந்தின சூத்திரத்தோட சேர்ந்து வரும். பூர்வத்திர ஏத்தியாசிக் அனுவர்த்தனீயம்னு அவ சொல்லுவா. அதாவது முன்னாடி இருக்கிறதையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம். முன்னாடி இருக்கிறது இப்ப நம்மளுக்கே எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சூத்திரமே நான் சொல்றேன். 1.3.2ல உபதேச அச்சனுநாசிகா இத். கரெக்டா? 1.3.2. இப்போ 1.3.3 என்னது? ஹலந்தியம். நம்மளுக்கு தெரியும். இப்ப ஹலந்தியம்னு வந்ததுன்னா இப்ப நம்மளுக்கு only ஹலந்தியம் only will be the sutram. I don't know what is given in this book. Is it given only ஹலந்தியம் or உபதேசே கொடுத்திருக்கா? I want to see. அதெல்லாம் நினைச்சுக்குவேன். ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு இட் சூத்திரம் தானே இதுல வருது. ஹலந்தியம் உபதேச பேஜ் 14. யா கரெக்டா? சோ நீங்க பாருங்களேன். இப்போ நீங்க பேஜ் 14 எடுத்துக்கோங்க இந்த புக்ல. இப்போ 1.3.2ல உபதேச அச்சனுநாசிக இத்துன்னு கொடுத்திருக்கு. ஆனா 1.3.3 சூத்திரம் ஹலந்தியம் மட்டும்தான். ஓகே. ஆனா அனுவர்த்தனீயம் பூர்வத்துல இருந்து நம்ம எடுத்துக்கணும் பின்னாடி இருக்கிறத. இப்ப முன்னாடி இருக்கிற உபதேசையும் இத்தையும் இதுல சேர்த்துக்கணும். அப்ப இந்த சூத்திரம் என்ன ஆகும்? உபதேசே ஹலந்தியம் இத்து. உபதேசம்னா என்னது? ஆதிய உச்சாரணம். முதல்ல எது சொல்லித்தோ அதுதான் உபதேசம். அதுல என்ன சொல்லியிருக்கு? ஹலந்தியம் ஆல்சோ இஸ் இத்து. ஆனா இதுல முதல்ல சூத்திரத்துல போடும்போது they will put only 1.3.3. ஓகே. சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா இப்ப நம்மளுக்கு இப்ப லஷகு அத்தத்தித்தே அப்படின்னு மட்டும்தான் சூத்திரம் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அதை உபதேச இத்து எடுத்துக்கிறோம். பிரத்யேசிய ஆதிஹி அதை 1.3.7ல இருந்து எடுத்துக்கிறோம். 1.3.7ல சுட்டு இருக்கு. சுட்டுல என்ன இருக்கு? பிரத்யேசிய ஆதிஹி உபதேச இத்துன்னு இருக்கு சுட்டுல. சோ அதுல இருந்து பிரத்யேசிய ஆதி எடுத்துக்கிறோம். முதல் சூத்திரத்துல இருந்து உபதேச இத்தை எடுத்துக்கிறோம். அப்போ நீங்க பாருங்க, லஷகு அத்தத்தித்தே பிரத்யேச ஆதிஹி உபதேச இத்து. ஓகே. இப்ப நான் எதுக்காக இதை உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, we cannot appreciate the sutras unless and until we learn it according to the number படி படிச்சாதான் நம்மளுக்கு we can appreciate it. இல்லைன்னா we have to blindfold, we have to follow. இது ஏன் அப்படி வருது அப்படின்னு சிலரெல்லாம் நம்மளால இப்போ we cannot answer many questions because if we are thorough with அஷ்டாத்தியாயி தான் olden daysல குருகுலத்துல first they will not teach anything. They will teach only the அஷ்டாத்தியாயி first. So அந்த 8 பாடங்களிலையும் that is அந்த அஷ்டா சாப்டர்ஸ்லயும் அத்தியாயத்திலையும் இருக்கிற 4 பாதத்திலயும் இருக்கிற சூத்ராஸை பைஹார்ட் பண்ணிடுவோம். பைஹார்ட் பண்ணிட்டு அப்புறமா இவ சம்ஸ்கிருதம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது மாயேஸ்வர சூத்ராணி முடிச்சுட்டு எல்லா சூத்திரங்களையும் படிச்சு முடிச்சாச்சுன்னா எந்த ரூல் டீச்சர் சொன்னாலும் இவாளுக்கு அந்த ரூல் ஆல்ரெடி படிச்சிருப்பா. பிகாஸ் தே நோ த அஷ்டாத்தியாயி ஃபுல். இப்போ நம்மளுக்கு we are studying from back. பின்னாடில இருந்து படிக்கிறோம். ஓகே. ஸோ நம்ம கொஞ்சம் it will take time for us to understand. இது may be because of a sutram, it may be because of that அப்படின்னுட்டு. ஸோ நிறைய நம்மளுக்கு சில இடங்கள்ல புரியாம இருக்கும். இப்ப நான் எதுக்காக இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, இப்ப வரப்போற உபபத சமாசம்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ ஜஸ்ட் டேக் இட், இந்த சூத்திரத்தால அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது ட டு கிருப் தாத்து in the sense of cause, habit, agreeable with karma upapada.
கர்ம உபபதா தான் நம்ம முதல்லயே பார்த்தோம், அதேதான். சோ இப்போ பாருங்க, லௌகிக விக்கிரக எப்படி வருது? யசஹ கரோதி இதி யசஸ்கரஹ. அப்போ யசஸ் பிளஸ் ஞஸ் முதல்லயே சொல்லியிருக்கேன், ஷஷ்டி விபக்தி தான் வரும் இங்கன்னுட்டு. கிரு பிளஸ் ட. இப்ப நம்மளுக்கு ட வரும்பொழுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் டகாரா வந்து நம்மளுக்கு வந்து ஆதி சுட்டுல போயிரும். ஸோ ஆ ஒன்லி வில் ரிமைன். அதனாலதான் இது ஆ. ஓகே, ஸோ யசஸ்கரஹ. அப்புறம் அர்த்தம் கரோதி மேக்ஸ், தட் இஸ் ஹேபிச்சுவலி மேக்ஸ் வெல்த். அப்போ அர்த்தகரஹ. வச்சனம் கரோதி இதி வச்சனகரஹ. இப்ப யசஸ் கரோதி எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. யசஹ கரோதி இதி யசஸ்கரஹ. யசஸ் பிளஸ் ஞஸ் பிளஸ் கிரு பிளஸ் ட. இப்போ உபபத கிருத் பிரத்ய ட இஸ் சஃபிக்ஸ் டு கிரு தாத்து. ஸோ பீயிங் சமாசா இட் இஸ் அ பிராதிபதிகம். நம்மளுக்கு தெரியும் அந்த சுப்ரத்யா ஷுட் பி எலைடட்னு தெரியும். இப்போ க்ரூவோட ஆ வரும்னு தெரியும். க்ரூ குணா வில் டேக் பிளேஸ் இந்த அங்கா. ஸோ அந்த அங்கத்துல குணம் எடுத்துக்கிறதுனால கருன்னு ஆயிரும். அந்த ஆவை சேர்க்கும் போது கரான்னு ஆயிரும். ஸோ யசஸ்கரா இஸ் த நியூ பிராதிபதிகம் of the samasa, and that will be in masculine and feminine, neuter. And in stri pratyaya it takes the neep la namakku theriyum nakara and pakara will go itsanya, so e only will remain. So yashaskari, and it declines like nadi shabdam. Yes, Parvati Hariharan madam, sollunga enna doubt? மாதா, நீங்க வந்து யசஸ் கரஹ அத அந்த பிரிக்கும் போது அத யசஸ் பிளஸ் ஞஸ் சொன்னீங்கல்ல, இதுல என்னோட அம்மன்னு போட்டிருக்கு மாதா. மத்தலப் துதியா விபக்தி ஒரே இல்லம்மா, அது தப்புமா. நஸ் தான் வரணும். அதான் நம்ம போன வாரமே அதை கிளாரிஃபை பண்ணிட்டோம். பண்ணினேன். ஓகே ஓகே, ஐ வாஸ் நாட் தேர், அதனால மேபி. ஓ, யூ வர் நாட் தேர். எஸ் மாதா, நான் கேட்கவும் இல்ல. தேங்க் யூ மாதா. Yeah, I have already clarified that. Yeah. ஓகே மாதா, தேங்க் யூ. ஓகே, ஸோ அதுதான். ஸோ அது மாதிரி தான் இது வந்து வருது. இப்ப அடுத்தது பாருங்க, இந்த அடுத்தது வந்து இந்த டீங்கிறது என்னதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வேற ஏதாவது உங்களுக்கு கேட்கணுமா பார்வதி மேடம்? இல்ல மாதா, சாரி, ஐ வில் ரோயர் பேக். நோ ப்ராப்ளம். ஐ ஜஸ்ட் saw your hand, that's why. இப்ப அடுத்தது பாருங்க, இப்ப இதுல வந்து நம்மளுக்கு ட டு கம் தாத்து வித் சர்டன் ஒரு உபபதம் கம் தாத்துவோட. ஓகே, அப்ப எப்படி வருது பாருங்க. அந்த, அத்தியந்த, அத்வ, தூர, பார, சர்வ, அனந்தேஷு. அனந்தங்கிறதுல டஹ. அப்போ வந்து பிரத்யய பரஷ்ச தாத்தோஹோ கர்மணி கமஹ. உபபதா will be கம். ஓகே, சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க, பாரம் கச்சதி. சோ கிராசிங் த அதர் சைடு, நோ. அப்ப பாரம்னா அதர் சைடு, கச்சதி. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்கா ட வந்து வாட் வில் ஹேப்பன் இஸ், அந்த டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முன்னாடி நான் டி அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன்னு ஞாபகம் இல்லைன்னா சொல்லுங்க, ஐ வில் ரிப்பீட் இட் அகெயின். ஓகே, டி அப்படி, டி மீன்ஸ் டி இஸ் அ சங்யா. ஓகே, இட் இஸ் அ நேம். டீனா என்னன்னா the last vowel in the shabda. The word last vowel will be taken and any varnam after that. நான் எழுதி கூட காமிச்சேன்னு நினைக்கிறேன் இத. ஃபார் எக்ஸாம்பிள், மனஸ் அப்படிங்கிற சப்தத்தை எடுத்துப்போம். மனஸ் அப்படிங்கிற சப்தம்னா இப்போ வந்து லாஸ்ட் வவல் எது? இதுல ஸ்வராட்சரம் எது? ஓகே, இப்ப ஆ, அப்போ மகாரா, ஆ, நகாரா, ஆ, சகார். ஓகே, இப்படி நம்ம பிரிக்கிறோம். இப்ப லாஸ்ட் வவல் வந்து ஆ. ஆக்கு அப்புறம் என்ன இருக்கு? சகாரா இருக்கு. So it is us. So here in manas அப்படிங்கிற சப்தத்துல அஸ் வந்து டி. ஓகே, டி இஸ் அ சன்யா. அதை ஞாபகம் வச்சு. டீங்கிறது ஒரு நேம், ஒரு ஃபேனு, ஒரு
லைட் எப்படி நேமோ சங்யா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப டி இஸ் அ சங்யா. இப்போ இந்த பர்டிகுலர் கம் தாத்துல இப்ப சப்போசிங் a word ends with a vowel. vowel இப்ப ராம சப்த. இப்ப ராம சப்தத்துல என்ன வரும்? ரேபா, ஆகார, மகார, ஆ. இப்ப இது எண்டிங் வித் a vowel. இப்ப வவலுக்கு அப்புறம் எந்த லெட்டரும் கிடையாது. So that a becomes the last vowel becomes the t. புரியுதா? Anybody has any doubt? இத புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் இந்த இது புரியும் உங்களுக்கு. இந்த உபபத சமாசா இது நம்ம ஆல்ரெடி எதுலயோ பண்ணினோம். டி சன்யா, ஐ ரிமெம்பர் முன்னாடி. சோ இப்ப மேடம் என்னமா ஈப்சுன்னு ஒரு இது இருக்குல்ல, பண்ணினோம் இல்லையா? அதான் எதுலயோ பண்ணினோம். ஐ ரிமெம்பர் டெல்லிங் வாட் இஸ் டி அப்படின்ட்டு. சோ வந்து அப்ப டி, அப்ப இது இங்க வந்து என்ன சொல்றாவானா, இந்த ட when da is added to gum dhatu with certain upapada, ஏதோ ஒரு உபபதா இருக்கு கம் தாத்துவோட நம்ம ஆட் பண்றோம். இப்ப இந்த உபபதா என்னது? பாரம். பாரம் கம் தாத்து கச்சதி. இப்போ பாரம் கச்சதி, பாரம்ங்கிறது வந்து உங்களுக்கு நபும்சகலிங்க, அதனால பாரம் அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்ப சப்தம் என்னது அதுல? பாரங்கிற சப்தம். ஓகே, அப்போ ngஸ் வருது. பிகாஸ் ஐ டோல்ட் யூ இட் இஸ் ஆல் இன் தி ஷஷ்டி மீனிங் வி ஷுட் டேக். இப்ப கம், when the dhatu gum is added and da is the word we are going to use. Okay, when da is added, இப்ப ட என்ன கொண்டு வரும்னு சொல்லியிருக்கோம் நம்ம. அந்த உபபதத்துல இருக்கிற டி சன்யா. ஓகே, சோ டி அப்போ வந்து டகாரா ஆஸ் எ இத் லெட்டர். அப்போ இந்த பிரத்யய ட, இப்ப டங்கிற பிரத்யம் இருந்ததுன்னா அது என்ன சொல்லுவோம் நம்ம? டித். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம முதல் பாடம் பண்ணும்போதே நம்ம பண்ணியிருக்கோம். இஃப் ககாரா இஸ் த இத் லெட்டர், கித். இஃப் பக்காரா இஸ் த இத் லெட்டர், அது பித். கரெக்டா? இஃப் நகாரா இஸ் த இத் லெட்டர், நித். இது நம்ம படிச்சிருக்கோம். சோ இங்க வந்து டகாரா இஸ் த இத் லெட்டர், so it is a dit. Okay, so the pratyaya da being dit, the one who has dakara as its letter, the t of the anga is elided. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இப்ப பார அப்படிங்கிற சப்தத்துல இதுல வந்து டி என்னது சொல்லுங்க? ஆ is the t. Okay, இப்ப ஆ வந்து டி. இப்ப ஆ இஸ் எலைடட் எடுத்துட்டோம். அப்போ பார்னு மட்டும்தான் வரும். கரெக்டா? இப்ப இந்த டேல வந்து என்ன நிற்கும்? ஆ will remain because the da will become it will be it. என்ன சுட்டு ஆதி நம்ம படிச்சிருக்கோம். அந்த டேல டே வந்து போயிடும். அதுலயே சோ ஆ will be there. சோ கம் தாத்துல என்ன வரும்? அப்போ இப்போ வந்து இங்க பாரம் கச்சதி இதி பாரகஹ. பாரக. இப்ப கம்மு தாத்து அப்படின்னா நம்ம கச்சதி தானே, க. இப்ப வந்து பாரக. இப்ப பார், இப்ப வந்து இங்க இருக்கிற ஆவ நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த டா இருக்கு இல்லையா, டாவோடு நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப பார பிளஸ் கம். ஓகே, இப்போ ஒரு நிமிஷம், I should not be wrong. I hope I'm correct. T is anga. The last vowel of the anga is elided. In the masculine and neuter, it declines as I ending, while in feminine, it declines as akara ending because of the stri pratyaya top. Okay. இப்போ எதோடு கம் தாத்து with certain upapada. So, para plus s plus gum plus da. Okay, so I think I am wrong. Para will be para. Okay, இப்ப கம் தாத்துல இருக்கிற dit. Okay, the t part is elided. அப்படின்னா அப்ப இந்த இடத்துல வந்து
the only will be elided. Correct? Yeah, right. I'm right. Yeah. So I just thought par. I didn't look at gum. I just thought that. Yeah. So let us keep it again. Para plus nyas plus gum plus the. One nimasham. My pen is here only. I just write and show you. Because konjam naane purinjikadum. Okay. So either with the upapada or with the dhatu, the anga starting from the last vowel, the T until the end of the anga. Okay, now this also becomes an anga. In masculine and neuter, it declines as a ending, while in feminine, it declines as a ending because of the stri pratyaya. Okay. 1 minute. Where is it? Sorry. ஸ்கிரீன் இதுல வரணும். ஓகே. அந்த ஜிமெயில்ல கூகுள்ல போயிட்டு அந்த இது பண்ற மாதிரியே ஐ டிட் திஸ் ஹியர். ஓகே. Yeah. So we'll just wait. Para plus gum plus the. Okay. இப்போ para will be the that only. The dhatu, இப்போ இந்த gum எடுத்துட்டோம்னா what is the T இதுல? Tell me what is the T? Is the T. Is the T. Correct. Correcta? புரிஞ்சுக்கோங்க. Correcta? If you write gum, it will be gakara, a and makara. அப்போ gum is the T. இப்போ gum is the T அப்படின்னு சொன்னதுனால இப்போ வந்து the will go off. T sanya will go off. இப்போ பார பிளஸ் கு ககாரா அலோன். இப்போ இந்த டால வந்து என்ன ஆகும்? This will go by chutu ஆதி. அப்புறம் இங்க வந்து ஆவிருக்கும். பாரக. புரியுதா? Anybody has any doubt? நானே முதல்ல இதை தப்பா போடுங்க. Are you all okay? Rajeshwari Srinivasan madam. மாதா இதுல கம் பிளஸ் ட போட்டிருக்கீங்க இல்லையா? ம். இப்போ பாரா பிளஸ் கம் வரப்போ அப்போ மேல பிளஸ் வர வேண்டாம் இல்லையா? பிகாஸ் கம்மே ட ஆயிடும் இல்லையா? அது எப்படி ட ஆகும்? Gum எப்படி ட ஆகும்? The ட is not replaced. Gum is not replaced by ட ma. Okay. We are adding ட to gum. ஓ சரி, ஓகே சரி. அப்போ உங்களுக்கு எப்படி இங்க க வரும்? இல்ல எனக்கு அது நான் அப்படிதான் புரிஞ்சுட்டேன். அது சரியா வரலையேன்னு பார்த்துட்டு கேக்குறேன். இல்ல நீங்க 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 புரிஞ்சுக்கோங்க. இத பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாராங்கிறது உபபதத்தை நம்ம விட்டுட்டோம். ஓகே? ஓகே. இப்ப நம்ம கம்முங்கிற தாத்துவோட டேங்கிற பிரத்யய நம்ம ஆட் பண்றோம். சரி. ஓகே. இப்ப கம்முல வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோம்? இப்ப இந்த டேங்கிற டித் ஆச்சுன்னா ட வந்து என்னவாகும்? டித் ஆயிடும்ல. ஆமா. Because the da becomes a dit. இப்ப டித்துக்கு என்ன ரூல் சொல்றான்னா, if it is a ditna, the T sanya will apply. ஆமா. அப்ப கம்முல what is the T sanya?
அம்ம அப்ப அம்மு போயிடும். அப்ப என்ன ரிமைன் ஆகும்? இக். அங்காக்காரா அது ஆமா ககாரம் தான் இருக்கும் அங்க. அக்காரா வந்து இதுல இருக்குல்ல டா ஓடும், ஆமா. அதை கொண்டு வந்து சேர்க்கிறோம் இங்க. ஓ ஓகே. புரியுதா? புரியுது பகினி, தேங்க்யூ. சீதாராமன் சார் என்ன சார் டவுட்? அதுல வந்து இந்த நெஸ் வந்துட்டு எலைட் ஆயிடுறதா? ஆமா, நம்ம படிச்சிருக்கோம்ல சார், சுப்ரத்யே இன்சைட் தி பிராதிகதிகம் will be elided னு ரூல் இருக்குல்ல சார். அது மாதிரி வந்து நெஸ் போட்டுட்டு அப்புறம் எலைட் பண்ணிவிடும் இல்லையா? அப்படிதானே எல்லாத்துலயும் எழுதியிருக்கோம் நம்ம. சரி சரி, ஓகே சார். சோ சர்வம் அதே மாதிரிதான். மேடம் ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. பாரக வரைக்கும் தானே மேடம் நம்ம பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு விசர்க்கம் இருக்கே மேடம். அது வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம்மா, ராம சப்தவத். ஓ, இது பிராத்திபதிகம். இப்ப சமாசத்துல நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே பிராத்திபதிகம் தானே. அந்த பாரகங்கிறது பிராதிபதிகம் ஆஃப் த சமாசா. இப்ப நமக்கு இப்ப ராமாலய, ராமஸ்ய ஆலய, ராமஸ்ய ஆலய அப்படின்னு நீங்க கொடுக்குறாங்க. ராமாலய அப்படின்னு கொடுத்தானா நீங்க அப்படின்னு கொடுப்பாங்க. பட் நீங்க என்ன பண்ணுவீங்க? ராமஸ்ய ஆலயன்னு பண்ணுவீங்க. இப்ப நீங்க ஒரு புதுசா ஒரு பிராத்திபதிகம் பண்ணணும் அப்படின்னா, ராமர் கோவில் அப்படின்னு ஒரு பிராத்திபதிகம் பண்றேன்னா ராமாலயான்னு தானே பண்ணுவீங்க. ஆமா, இப்ப ராமர் கோவிலில் அப்படின்னு இருந்தானா நீங்க அதை எப்படி எழுதுவேல்? ராமஸ் ஆலயே, ராமாலயே. ராமஸ் ஆலயவா? ராமர் கோவிலில் ராமாலயே இல்லையா? சரி, ராமஸ்ய ஆலயே. ராமஸ்ய ஆலய, ஆலய தஸ்மின். ஓகே, தஸ்மின். கரெக்டா? இப்போ ராமாலய, இப்ப ராமாலயேங்கிற சப்தத்தை உங்களை வந்து நான் சப்த ரூபம் சொல்லுங்கன்னா எப்படி சொல்லுவேன்? ராமாலய சப்தம். இப்ப பிராத்திபதிகம் என்னது? ராமாலய தான் கரெக்டா? கரெக்டா? அதே மாதிரிதான் இது. பாரக இஸ் த பிராத்திபதிகம். பாரகனா the one who crosses. Okay, that is பிரதமா விபக்தி. ஏகவச்சனம். கரெக்ட். ஓகேமா, ஓகேமா, thank you. புரிஞ்சுதா? ஓகே. Thank இப்ப you. சர்வம் கச்சதி இதே மாதிரிதான். இப்ப வந்து இது வந்து சில வேர்ட்ஸுக்கு மட்டும்தான் வருது பாருங்க. அந்த, அத்தியந்த, அத்வ, தூர, தூரம் கச்சதி அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இங்க சர்வம் கச்சதி அதே மாதிரிதான். தூரம், இது கம் தாத்துவோட தான் வருது பாருங்க. ஓகே, for certain உபபதாஸ். எஸ் நித்யா மேடம். மாட்டா, இதுல இருந்து எனக்கு ஒரு பேசிக் டவுட். இந்த க்ரூ ஓட அண்ணும் இந்த டாவும் எப்ப ஆட் ஆகும் மாட்டா? அது எப்படி தெரியும்? அது சொல்லுங்கம்மா. அந்த அன் பிரத்தி ஆட் பண்றோம், மத்ததுக்கெல்லாம் வந்து ஸ்டாக் வந்து ஆட் ஆகும். அப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் இருக்குல்லையா மாட்டா? இப்ப டா எந்த நேரத்துல ஆட் ஆகும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது மாட்டா? புரியலமா? இல்ல மாட்டா, இப்போ கா பிரத்யே டு ஆ எண்டிங் தாத்து, அப்புறம் வந்து ஸ்டா எண்டிங் தாத்து வந்து கா பிரத்யேன்னு வருது இல்லையா மாட்டா? இப்போ இந்த டா வந்து எப்போ க்ரூவோட ஆட் ஆகும்னு எப்படி தெரியும் மாட்டா? அதான் போட்டிருக்காளே, இந்த சென்ஸ் ஆஃப் காஸ், ஹேபிட், அக்ரியபிள். அதான் புரியல மாட்டா. ஐ மீன் அது எப்படி cause habit agreeable? When I started this class today, what did I say? For now, you understand, you appreciate when you learn the sutras. ஏன்னா அதுல ஒரு பாருங்க, 3.2.20ன்னு ஒரு சூத்திரம் இருக்கு. கிருஞ்சஹ ஹேது தாஞ்சீல்ய ஆனுமூல்யேபிஷு பிரத்யய பரஸ்ச தாத்தோஹோ கர்மணி டஹ. நம்ம ஒண்ணுமே படிக்கல இதெல்லாம். ஓகே, அந்த பிகினிங்லயே அதான் சொன்னேன். நான் வந்து
I just want to finish the book, so I'm taking இல்லைன்னா நீங்க சமாசா புக்கை நம்ம மகேஸ்வர பட்டா அவரோடது இப்ப திறந்து பாருங்கோ, அதுல எங்கேயாவது அவர் உபபத சமாசா கொடுத்திருக்காரான்னு சொல்லிட்டு. He has not given. He has just given 10 words. Because upapada samasa is very, நிறைய pratyayas are added. But Medamichika வந்து she has put some pratyayas and tried to make it a little easier for us to understand. Okay. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து யசஹ, அர்த்தம், வச்சனம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா யசஸ்கரஹ, காஸ், ஹேபிட், அக்ரியபிள், இந்த சென்ஸ் ஆஃப். ஓகே, இப்போ பணம் சேர்க்கறதுலயே ஹேபிச்சுவலி மேக்ஸ். யசஹ கரோதி, யசஹ இஸ் அ காஸ். இப்போ அடுத்து பாருங்க, ஃபாலோஸ், வச்சனம் கரோதி. இந்த மாதிரி ஹேபிச்சுவலா அவ ஃபாலோ பண்ணது, அக்ரியபிள், இந்த 3 மீனிங்லயும் அவ கர்மபதம் உபபதத்துக்கு இந்த மீனிங் இருந்தானா டேங்கிற பிரத்யேய கிரு தாத்துவோட எடுத்துக்கோங்கோ. இதுதான் அங்க சொல்லியிருக்கு. ஓகே மேடம்? எஸ் மாதா. அதே மாதிரிதான் இது வந்து நம்மளுக்கு வந்து கம் தாத்து தான் போட்டுட்டா. இட் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நான் அடுத்து வரது பாருங்க, யூ வில் பி ஸ்டில் மோர் என்ன சொல்லாது கன்ஃபியூஸ்டு. ஸோ இது வந்து நம்மளுக்கு இப்ப சர்வம் கச்சத்தில சர்வம், திருப்பியும் அந்த கம்மு தாத்துல டி சங்யா வந்து அம்மு போயிரும். அந்த இதுல இருக்கிற ஆவ எடுத்துப்போம். சர்வக, சர்வக, சர்வக இஸ் த பிராத்திபதிகம். இதுல நீங்க எத்தனை விபக்தி வேணாலும் யூ கேன் டிக்ளைன், அவ்வளவுதான். ஓகே, இதுல வந்து ஆகாரா எண்டிங் ஸ்திரீ பிரத்யால டாப் பிரத்யா, அதனால டாப் பிரத்யா வந்தாலே ஆகாரா. வந்து நீப்பு வந்ததுன்னா நீப்பு, நீஷு இதெல்லாம் வந்தானா ஈகாரம் வரும், நதி சப்தம் வரும். இந்த ஆகாரம் வந்து சீதா சப்தம் வரும். ஓகே, வில் கோ டு தி நெக்ஸ்ட் பேஜ் 181. இதுல வந்து குவிப் பிரத்யா. சரி, இப்போ வந்து பேஜ் 53க்கு போங்க. ஆல் ஆஃப் யூ டெரிவேட்டிவ்ஸ்ல பேஜ் 53. அதை நீங்க ஒரு தடவை பார்த்தாதான் இது வந்து ஞாபகம் வரும். ஓகே, குவிப்பு. குவிப்புனா என்ன? குவிப்பு வந்து இட் டினோட்ஸ் த கர்த்தா. ஓகே, இப்போ இதுல வந்து இந்த குவிப்புங்கிற பிரத்யே நம்ம ஆட் பண்ணினாலும் த கண்டென்ட் மறக்காம இருந்தானா இட் வில் பி நத்திங். ஏன்னா the kakara will be it in the beginning, lashaku at-taditela. Pakara will go as halantyam rule padi. And idilaye podrukka வந்து இந்த வக்காரா வந்து போயிடும். The vakara e is just for pronunciation and the vakara also will not be there. அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா no, the v remains in a suffix. That is bakara also is elided by 6.1.67 ve aprittasya அப்படிங்கிற சூத்திரத்துல. ஓகே, வேஹே அப்ரித்தஸ்ய அப்படிங்கிற சூத்திரத்தால வக்காரமும் போயிடும். அப்ப என்னதான் இருக்கு இந்த பிரத்யேல? ஒன்றும் கிடையாது. குவிப்புங்கிற பிரத்யே ஆட் ஆச்சுன்னா, இப்ப இந்த ராஜுங்கிற தாத்துவோட நம்ம பார்த்தோம்னா அது ராஜு தான் வரும். ஓகே, அது மாதிரி நிறைய வரும். பாஸ் will be பாஸ். ஸோ குவிப்புரத்தியனா நத்திங் will be remaining in the content. இப்போ நம்ம பார்க்க போறது டு எனி தாத்து, குவிப்பு டு எனி தாத்து வித் ஆர் வித்தவுட் சுபந்தா ஆஸ் உபபதா. இப்போ ஜஸ்ட் குவிப்ச தாத்தோஹோ அந்நேபியோஹோ அப்படி திருஷ்யந்தே. இப்போ இதுல வந்து இட் கேன் with the subantam, dhatu with the subantam, or dhatu even without a subantam. Subantamna தெரியும், சுப்பந்தம் பதம் சுபந்தம். இப்போ இதுதான் நம்ம வந்து quip is added to dhatu only, உங்களுக்கு தெரியும். Because quip is a pradantam. Pradantams are always added to only dhatus. Okay, whereas tadditas and tadditas, they are pratyas which are added to subantams. Okay, so அது இங்க வந்து பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க.
சுஷ்டு கணயதி இதி சுகன். ஓகே, இதுல வந்து குவிப்பு வருது கண் தாத்துவோட. கண்ணு தாத்து. அப்ப நான் என்ன சொன்னேன், இந்த குவிப்பிரத்தியை ஆட் பண்ணினா அந்த தாத்துல எந்த சேஞ்சஸும் வராது. the content will be the same. so என்ன ஆயிடும், சுகன். ஜலம் முஞ்சதி ஜலமுக். ஓகே, ஜலமுச்சுன்னு வரும். அதுல பிரதமா விபக்தி ஏகவச்சனம் வந்து ஜலமுக். அது அப்புறமா சர்வம் வேத்தி சர்வவித். இது நம்ம இதுலயும் படிச்சிருக்கோம், தத்தித்தாலையும் சர்வம் வேத்தி. அப்புறம் கர்ம கரோதி இது கர்ம கிருத். ஆக்சுவலி இப்ப இந்த இடத்துலதான் ஐ ஹாவ் டு சே, அதாவது குவிப்பு பிரத்யா இஸ் எ கித்து. நல்லா பாத்துக்கோங்க, கித்து. ஏன் கித்து? ஏன்னா கக்காரா பிகம்ஸ் இத்து. இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா டித்து. டித்துக்கு என்ன பார்த்தோம், நம்ம டி சங்யா பார்த்தோம். இப்ப இந்த கக்காரா வந்து இத்து லெட்டரா இருந்ததுன்னா த ஆகமாவை இருக்கும், துக்காகமானு வரும். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் எங்கேயோ துக்காகமா. துக்காகமால என்ன வரும், the takara alone will remain, the kakara will go again by halantyam and oof the in pronunciation இதால போயிடும். only the takara will remain. சரி, அப்ப நீங்க என்ன கேட்கலாம், மேடம் எல்லாத்துக்குமே கித்து தானே, இப்ப நான் குவிப்பை யூஸ் பண்றேன்னா எல்லாத்துக்கும் கித்து தான். ஆனா ஏன் நீங்க வந்து சுகன்ல சொல்லல, ஏன் நீங்க வந்து கிருக்கு மட்டும் சொல்றேன், ஓகே ருக்கு மட்டும் அப்படின்னு கேட்டானா அதுக்கு ஒரு பதில் நான் சொல்றேன். அதாவது எப்படின்னா, இப்ப ரெண்டு சயோகா அதாவது சயோகா, அதாவது ரெண்டு வர்ணம், அதாவது ரெண்டு அக்ஷரம், ரெண்டு ஹல் அக்ஷரம். சயோகாந்தஸ்ய அந்த கடைசி அந்தஸ்ய ஹல்லு லோபஹ, அதான் ரூல். இப்போ ரெண்டு ஹல் இருக்கு டுகெதர், ஓகே, வித்தவுட் எனி ஸ்வராட்சரம் இன் பிட்வீன். ரெண்டு ஹல்லு வந்து டுகெதர். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, சுகன். இப்ப இதுக்கும் குவிப்புக்கு கித்து தானே, அப்ப இதுக்கும் துக்காகமா வரணும்ல. அப்ப என்ன வரும், இத்து வரும் இந்த இடத்துல. அப்ப இத்து வந்ததுன்னா என்ன வரும், சுகந்த். புரியுறதா நான் சொல்றது? சோ பிளாங்க் யூ ஆல் ஆர். நான் சொல்றது புரியுறதா? கொஞ்சம் குழப்பமா புரியுது, இருக்கு மாதா. பட் சுகந்த், ஆனா அது You இத்து want me to வரலையே. I write and think show? You want me to write and show? yeah, that would be better. Yeah. All right. Yes. சிலதெல்லாம் வந்து I think better if we understand it properly. Yeah. Okay. இப்போ சுஷ்டு கணயத்திங்கிறதுக்கு சுகன் ஜி. இப்போ இந்த சுகன் அதோட இப்போ இந்த குவிப்பு we are going to add. ஓகே, குவிப்பு. இப்ப இந்த குவிப்புல என்னெல்லாம் இருக்கும், கக்காரா, பக்காரா, இக்காரா, பக்காரா, இந்த 4 இருக்கா குவிப்பு. ஓகே, சுகன்கிறது அது வந்து குவிப்பு ஆட் பண்ணின அப்புறம் தான் வருது. சுகன்னு எடுத்துப்போம் தனியா. இப்ப வந்து இதுல வந்து பக்காரா போயிடுறது, கக்காரா போயிடுறது. இந்த வீங்கிறதும் இட் இஸ் ஏதோ ஒரு சூத்திரம், வேஹே அப்படின்னு போட்டு திஸ் இஸ் ஆல்சோ கோஸ் அவே. ஸோ எல்லாம் டோட்டலா போயிடுறது. ஸோ இப்போ சுஷ்டு கணயதி அப்படின்னு சொன்னானா சுகன், அப்ப கண்ணு தான் வருது, அதுல ஒண்ணுமே இருக்காது. கண்ணுங்கிற தாத்து கரெக்டா. இப்போ
It is either added to a dhatu or a சுபந்தம்னு நம்ம சொன்னோம். சோ இப்ப சுஷ்டு கண் அப்படின்னு இருக்கிற இடத்துல சுகண். இந்த கண்ணுக்கு அப்புறம் குவிப்பு போட்டாலும் குவிப்பு வந்து கண்டென்ட் ஒண்ணுமே கிடையாதுனால திருப்பியும் அதே கண்ணு தான் இருக்க போறது, ஒன்னும் வரப்போறது இல்ல அதுல. சோ இட் வில் பி சுகண். ஓகே, இப்ப இந்த சுகண்ல வந்து இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம என்ன சொன்னோம், கித்து, குவிப் இஸ் அ கித்துன்னு சொன்னோம். இப்ப கித்துக்கு என்ன வரும், துக்காகமா வரும். துக்கு ஆகமானா என்னது, இட் வில் கம், எக்ஸ்ட்ராவா வரும். நம்ம படிச்சிருக்கோம் சந்தி படிக்கும்போது, ஆதேசன சத்ருவத்து, இருக்கிறத எழுப்பி விட்டுட்டு தான் போய் உட்காந்துக்கும், அதுதான் ஆதேசம். ஆகமானா என்ன, இட்ஸ் அ மித்ரவத்து, இது ஃப்ரெண்டு, நானும் உட்காந்துக்கிறேன் உனக்கும் இடம் கொடுக்கறேன் வா அப்படின்னு சொல்றது ஆதேசம். லோபகனா என்னது, முதல்ல இருந்தது அது போயிடும், தட் இஸ் லோபக. ஓகே, இந்த 3 டெஃபினேஷன் நம்ம சந்தி படிக்கும் போது படிச்சிருக்கோம். இப்ப இது ஆகமா. ஆகமானா என்னது, வரும், இட் வில் கம் அண்ட் இட் வில் ஸ்டாண்ட் டுகெதர் வித் தட். அதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ககாரா இஸ் இத்து. ஓகே, இந்த துக்குல வந்து this also will go takara u ik. This is only for pronunciation. pronunciation இதே உங்களுக்கு தெரியும். இப்போ என்னன்னா, இப்போ 2 consonants cannot come near each other without a swaraksharam in between. Okay, that is, you must understand that. இப்போ இங்க வந்து துக்காகமா வந்ததுன்னா என்ன ஆகும், takara will come here. அப்ப நான் என்ன சொன்னேன், இது இங்க சயோகம் வராது. அதாவது அந்திய 2 consonants come together without a swaraksharam, the last consonant is elided. இது ரூல். அதாவது 2 consonants, okay, 2 consonant without any swaraksharam in between, vowel. இப்ப துக்குங்கிறதுல vowel இருக்கு, துக்கு, அப்படிதான் நம்மளால பண்ண முடிஞ்சது. இப்போ து அண்ட் கு, இந்த 2 நம்மளால தான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும், we cannot pronounce, right? So அந்த துக்காகமால இந்த சுகண்ல வர தகாரா வந்து லோப்பாயிடும். இப்ப புரியுதா? எஸ் ஜி, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த துக்காகமா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரூல்ல வந்து எலைட் ஆகுது துக்காகமா, அதனாலதான் அதை கொண்டே வரலாவா. ஓகே ஓகே. சோ அதனாலதான் கிருல வருது கிரு வரும்போது ருக்காரா இருக்கு, அதனால துக்காகமா. இப்ப கிரு வரும்பொழுது ககாரா வந்துடுத்து, அப்புறமா ரு வருது, அப்புறமா துக்காகமா வருது. புரியுதா இப்போ? எவ்ரிபடி don't understand, tell me now itself. ஆமா மேடம், அந்த கிரு சொல்லுங்க மேடம் ஒரு வாட்டி. அதாவதுமா, இப்ப நான் கிரு வந்து நம்ம பண்றோம் பாருங்க, அந்த புக்ல எத்தனாவதுல இருக்கு. இப்ப கர்ம கரோதி இதி கர்ம கிருத்துன்னு இருக்கு இல்லையாமா, கரெக்டா? அப்போ கிரு தானே தாத்து. இப்போ நம்மளுக்கு இப்போ கர்ம பிளஸ் கிரு, இப்ப நம்ம வந்து குவிப்பு எல்லாத்துலயும் குவிப்பு ஆட் பண்ணிருக்கோம் தாத்துவோட. ஓகே, அந்த தாத்துவோட சேர்ந்து குவிப்பு ஆட் பண்ண, குவிப்பு என்ன ஆயிடுறது, அது சும்மா வருது, டோட்டலா போயிடுறது. இப்ப கிரு வந்து எப்படி நீங்க எழுதுவேல், கு பிளஸ் ரு. இப்ப இதுக்கு துக்காகமா வரும்ல, இப்ப அது கித்தா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் துக்காகமா வரும். அப்ப இங்க இதுக்கு துக்காகமா வரும். ஆனா கு பிளஸ் ரு வந்து நீங்க கிருன்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப இதுக்கப்புறம் வந்தான துக்காகமா வந்து அப்படியேதான். புரியுறதா இப்போ? புரியுது மேடம், புரியுது மேடம், புரியுறதா இப்போ எல்லாரும்? எவ்ரிபடி, I hope you all understand. Okay, no answer means you have understood, either at least not understood anything. ஹரியோம் மாதா, ஹரியோம் மாதா. மாதா, நம்ம வந்து துக்காகமாவோட ரூல் நம்ம படிச்சதுல அது வந்து பித்து கித்தும் வருமா மாதா? பித்து மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஆமா, பித்து அந்த பர்டிகுலர் இதுல வந்து
பித்து, பித்தா இருந்திருக்கும். ஆமா கித்து, பித்து. இது இப்ப தாத்து நீங்க and பாத்தீங்கன்னா ம். இதுல கித்தும் இருக்கு பித்தும் இருக்கு. கரெக்டா? ம். ம். குவிப்புல குவிப்ல ரெண்டும் ஆ. இருக்கு. ரெண்டும் இருக்கா? ரெண்டுமே இருக்கு. ரெண்டு இருக்கு. அதனால அப்ப அப்ப பித்துனால மட்டும் இல்ல, கித்துனாலையும் வரும். அது ரெண்டுமே வரும். இருந்தால் ஓகே. சாரி, நான் தப்பா சொல்லியிருக்கேன். கித்து இல்ல, பித்து தான். யூ ஆர் ரைட். பித்து தானே மாத்தா? பித்து தான், ஓகே பித்து ஓகே. தான் நான் துக்கா. அப்படிதான் எழுதி வச்சிருக்கேன். ரைட். Spelling wrong. Okay. Yeah, it's pit only. Correct. Pit தான் brings in துக்கா. Okay. Kit will, like கித்துக்கு வேற ரூல்னா, kit will not bring in It guna. will not bring guna or vritti. Guna or அதுதான். right. Pit only will bring in துக்காகமா. See, I am wrong. Yeah. Pit only will bring to துக்காகமா. Correct. Thank you for correcting me. அப்போ வந்து so பித்து, so this அப்ப இது இந்த ரூல் வந்து இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. When tukagama comes in, what will happen is the letter, if it is ending in a vowel, the dhatu, it will take the it, that is takara. If it is not ending in, it is ending in a consonant, it will not take the takara. Yes, இந்த ரூல் புரிஞ்சுதா? எஸ் மாதா, புரியுது. மனசுக்குள்ள பித்து பித்துன்னு நினைச்சுட்டு கித்து கித்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சாரி. இப்போ வந்து கர்ம கிருத்து போட்டிருந்தா பாருங்க. இப்ப கர்மன், if we had come here, I would have known I am doing mistake. இப்போ வந்து கிருத்து, இப்போ இது நம்ம பார்த்துட்டோம். கர்மன், இப்போ கர்ம. ஓகே, இப்போ இந்த கர்மன், இப்போ வந்து கர்ம கரோதி. இப்போ இதுல வந்து கர்மன் சப்தம் எடுத்துட்டு இருக்கா. அப்ப கர்மன், கர்மன்ங்கிறதுல கர்ம போட்டிருக்கா, நஸ். ஓகே, இப்போ இதுல வந்து நகாரா. இப்போ நகாரா வந்து பிராதிபதிகா அந்தஸ்ய வந்து லோப ஆகும். Or if it is at the end of a pada, it also becomes lopa. அச்சா, இப்ப ராஜன் அப்படிங்கிற சப்தத்துல நம்ம வந்து என்ன பண்றோம்? ராஜன் அப்படிங்கிற சப்தத்துல வந்து நம்ம வந்து பிரதமா விபக்தி ஏகவச்சனம்ல நம்ம ராஜா, ராஜானோ, ராஜானஹவா அப்படி வரும்ல இந்த சப்தம். ராஜன் வராது இல்லையா, ராஜா தானே வரும். Am I right? The nakara will be lopa. will be laid. Raja தான் மாட்டா. The nakara will be lopa. Okay. So அந்த அது எதனாலனா இந்த 8.2.7ல ந லோபஹ பிராதிபதிகாந்தஸ்ய, the nakara of karman being at the end of a pratipadika and pada is elided. Okay. Either if it is a pratipadika or a pada, that is elided-ங்கிறது தான் rule. It is okay. So இந்த கர்மன்ங்கிற பிராதிபதிகத்துல நகாரா is elided. So கர்ம வருது, கிருத்து அப்படிங்கிறது நம்ம அதை பார்த்தோம். அந்த துக்காகமா வருதுனால அந்த கிருத்துன்னு ஆயிடுறது. ஸோ கர்ம கிருத்து. இப்ப இந்த கர்ம கிருத்து எண்டிங் வந்து it will the feminine form does not take the any ஸ்திரீ பிரத்யயா. ஓகே, ஏன் அப்படின்னா it is a takara ending. கரெக்டா? இப்ப நம்ம வந்து அக்காரா எண்டிங் will take ஆகாரா, நம்ம ஈகாரா ஆகாரா அதெல்லாம் நம்ம சொல்றோம் because they are all ending in ஸ்வராட்சரம். Here it is ending in a இது என்ன சொல்றதோ ஹல்லுல எண்ட் ஆறுது. in all genders the takara, the pratipadikam is takara ending. The feminine form of quip ending word, இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். The feminine form of quip ending word does not take any ஸ்திரீ பிரத்யயா. அப்ப ஸ்திரீ பிரத்யயா எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சுச்சௌ சீததி கச்சதி இதி சுச்சிஷத். ஓகே, சுச்சி ஷத். ஓகே, அடுத்தது அந்தரிக்ஷே ஆகாஷே சீததி கச்சதி இதி அந்தரிக்ஷ சத்
Vasuhu. I don't know from where they have taken all this. Nrishu Manisheshu Sidati Tishtati iti Nrishat. Okay, just putruvom namba idella. Just we will do this karma krit Vishwajit Gramanihi Vedavid. ஆமா இதுல வந்து நம்ம சிலதெல்லாம் நம்ம பார்க்க விட்டுட்டோம். I didn't say that. அது நான் வந்துட்டேன். இங்க வந்து நம்ம கர்மா கரோதி இதி கர்ம கிருத்து சம்சயம் சினத்தி இதி சம்சய சினத் இந்திரம் ஜெயதி இதி இந்திரஜித். ஓகே, அப்புறம் அப்ப ஜிங்கிற தாத்துக்கு பாருங்க துக்காகமா வருது. அப்புறம் சுச்சௌ சீததி இதி சுச்சிஷத். ஓகே, தென் விஸ்வம் பிபர்த்தி இதி Vishwabrit. Again here Tukagama comes because Bru is the Dhatu. Vishwam Bhunkte iti Vishwabuk. Okay. Then Swayam Bhavati iti Swayambhu. Bhu Dhatu. Idla edavadhu doubt irukka? Yes, Ji, I have a question. Solunga. I will let Parvati Ji ask the question. I will wait. மாதா இதுல வந்து விஸ்வம் நீங்க வந்து இதுல விப்ரதி தான் இருக்கு மாதா என்னோட புக்ல. விஸ்வம் விப்ரதி இது விஸ்வ புக் அப்படிதான் இருக்கு. விஸ்வபிருத் இல்ல நீங்க விஸ்வம்ல வேற ஏதோ ஆட் பண்ணி சொன்னேன் இல்லையா? இதுல வந்து விப்ரதி தான் இருக்கு. அந்த முதல்ல இருக்க விஸ்வம் விப்ரதி பிபர்த்தி தான் இருக்கு. பிபர்த்தி. இல்ல இப்ப மாவட்ட சொல்லும்போது வேற ஏதோ வார்த்தை சொன்னா அதனாலதான் கேட்டேன். அது அடுத்தது புங்தேமா? இல்ல புங்தே இல்ல, புக்ல வந்து விபர்த்தி தான் இருக்கு. அதனாலதான் கேட்டேன் மாதா. இப்போ விஸ்வம்லயே இங்க 2 எக்ஸாம்பிள் இல்லையா? ஆமா 2 இருக்கு. 2த்துக்கும் என்னோட புக்ல வந்து விபர்த்தி தான் இருக்கு மாதா. எரர் பா, பிரிண்டிங் எரர். அப்ப பிரிண்டிங். ஆமா புங்தே. ரெண்டாவது புங்தே. ரெண்டாவது புங்தே தான் இருக்கு. புங்தே புஜ் தாத்து. ஓகே, அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. புங்தே விஸ்வம் புங்தே. நம்ம புஜ் தாத்துக்கு புங்தே தானே வரும். இதி விஸ்வ புக். ஓகே, இதுல ஆன்சர் கரெக்டா கொடுத்திருக்கு. அந்த விப்ரத்தின்னு அது மாத்திரம் தப்பா பிரிண்டிங். விபர்த்தி. ஓகே, சொல்லுங்க ஸ்ரீதரன் சார். இப்ப சுகன் எல்லாமே பிராதிபதிகமா அல்லது சமாதி? Sorry, you are not audible, sir. Feeble, very feeble. Oh, okay. சுகன் சொல்லுங்க. இது வந்து எல்லாமே பிராதிபதிகம் தானே? No. Can anybody else hear him properly? இல்ல கட்டாயி வருது. மேடம் பாத்தா கேக்குறது. Am I audible now? Yeah, now you are a little Yes, sir. Okay. இது பிராதிபதிகமா அல்லது? பிராதிபதிகம் தான். எல்லாமே பிராதிபதிகம் தான். எல்லாமே பிராதிபதிகம். ஜலமுக் அப்படினா ஜலமுச். என்ன சில இடத்துல பிராதிபதிகம் ஜலமுச். ஜலமுச் அப்படினா cloud. அதோட வந்து இந்த சோஹோ குஹுங்கற சூத்திரத்தினால முதல்ல வந்து இந்த சக்காரா will become ககாரா in first. So ஜலமுக்னு ஆயிடும். ஆனா ரெண்டாவது நீங்க த்விவச்சனம் பார்த்தேன்னா ஜலமுச்சௌ தான் வரும். ஓகே ஓகே. அதே மாதிரி தான் சர்வவித். ஸ்வயம்பூஹு. ஆமா, இது வந்து அவ எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு they have put the பிரதமா விபக்தி ஏகவச்சனம் சார். ஸ்வயம்பூ தான் பிராதிபதிகம். ஓகே. சோ பிரதமா விபக்தி சிவ என்ன சொல்லுவோம், ஏதஸ்மின் மந்திரே சிவஹ ஸ்வயம்பூஹு. ஓகே ஓகே. சோ இதுல வந்து சிலருக்கு பிராதிபதிகம் கொடுத்திருக்கா 1 or 2? இல்ல சார், இந்த பிராதிபதிகம் கிடையாது. எல்லாமே பிரதமா விபக்தி ஏகவச்சனம் தான். ஓ, சுகன் itself is பிரதமா விபக்தி ஏகவச்சனம். yes, everything is பிரதமா விபக்தி ஏகவச்சனம் தான். இந்த கிரிப்ல எந்த அடிஷனும் கிடையாது. சு plus கிடையாது. will it not result in a pradipadikum? Then we have to use the suk pratyaya for. Yes, it results when the quip comes and goes. It results in a pradipadikam. Adda
இப்ப Okay, ராஜ், இப்ப பாஸ்ங்கிற தாத்து எடுத்துக்கோங்க. பாஸ் அப்படிங்கிறது ஷைன். கரெக்ட். அப்போ பாஸ்ங்கிற தாத்துக்கு நீங்க வந்து குவிப் ஆட் பண்ணினா இந்த குவிப் டோட்டலா போயிட்டு திருப்பி பிராதிபதிக்கமும் உங்களுக்கு பாஸ் தான் வரும். கரெக்ட். பாஸா தான் இருக்கும். ஓகே சார். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பார்வதி ஹரிஹரன் மேடம் சொல்லுங்க. மாதா இதேதான் எனக்கும் அந்த ஸ்ரீதரன் சார் கேட்டதே தான் எனக்கு தோணுது. அந்த பிராதிபதிகமே தான் பிரதமா விபக்தியா மாறுறதா? இல்லையே மாறாது. எல்லாமே இப்ப நான் அதுக்குதான் உங்களுக்கு 2வது எக்ஸாம்பிள் எடுத்துட்டேன். ஜலமுக்குன்னு வந்திருக்கு. அது பிராதிபதிகம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஜலமுச்சு தான் இருக்கும். ஜலமுச்சு தான் இருக்கும். ஓகே 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 ஓகே. சோ அதுதான். அப்ப சுகுன் வந்து சுகுன் பிராதிபதிகம். சுகன் ஆமா சுகன் பிராதிபதிகம். எஸ். அப்ப அதோட சுகன் தான். பிரதமா விபக்தி. ஆமா சுகன் தான் வரும் பிரதமா விபக்தி. இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே பிரதமா விபக்தி தாமா. ஓகே 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 ஓகே. இப்போ நான் எதனால உங்களுக்கு கரெக்டா நீங்க பாருங்க. இப்ப வந்து இப்ப நீங்க விஸ்வம் புங்தே இத்தி விஸ்வ புக் எடுத்துக்கோங்க. கரெக்டா? இப்போ இதுல வந்து எது வந்து பிராதிபதிகமா வந்திருக்கணும்? இப்போ திரும்ப சொல்றேன். நம்ம சொன்னதே திரும்பவும் சொல்றேன். குவிப்புல வந்து எது தாத்துவோ அதுதான் பிராதிபதிகமாவும் வரப்போகுது. அததான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே ஓகே. சோ ஜலமுச்சுங்கிறது பிராதிபதிகம். ஜலமுச்சுங்கிறது பிராதிபதிகம். ஏன்னா முச்சுங்கிறது வந்து தாத்து. கரெக்ட். அதே மாதிரி விஸ்வ இது பாருங்க. இந்த இது விஸ்வம் புஜ், விஸ்வ புக்குன்னு இருக்கு. ஏன்னா அங்கேயும் சோஹோ குஹு வருது. அதான் I'm telling you, lot of sutrams are involved. That's what I'm saying. Okay. So everything is only prathama vibhakti ekavacham. அதுதான் கொடுத்திருக்க. மத்த இந்த உபபதத்துக்கு ஒண்ணுக்கு ஒரு இப்போ நம்ம இதுல படிச்சிருக்கோம். பங்கே ஜாயத்தே இதி பங்கஜம்னு அதெல்லாம் இதுலதான் வருமா? இந்த மாதிரி பங்கே ஜாயத்தே இதி பங்கஜஹங்கிறது பங்கே ஜாயத்தே இதுல வராது இல்லையா? இதுலதான் உபபத will be உங்களுக்கு வந்து இதுல தானே வரும். அந்த உபபதா will be எனக்கு தெரிஞ்சு இல்ல பங்கே ஜாயத்தே இதி பங்கஜம்னு சொல்லுவோம் அப்படின்னு படிச்சு. அது வந்து is it இப்ப வரம் ததாதி இதி வரதஹ அப்படின்னு சொன்னோம். பட் எனக்கு என்னன்னா பங்கே ஜாயத்தி பங்கஜஹ தெரியலையேமா. I think it is தத்திதாவோ. தத்திதா இல்லையா அது? அததான் எனக்கு தோணுது. I think தத்திதாவா உபபத சமாசா கிடையாதா? ஓகே சாரி. சமாசத்துல வந்துமா எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா கர்மபதத்துல இருக்கும். ஓகே அப்படி அதான் முதல்லயே அவ சொல்றா இல்லையா? அத கர்ம அந்த மாதிரி வரும். அதுதான் that is one point. இது வந்து பங்கு. ஓகே ஓகே சொல்லுங்க. அடுத்தது யார் டவுட் கேட்கணும்? சாரி ஜி, இட்ஸ் ஸ்ரீதர். ஒன் செகண்ட் சொல்லுங்க. இந்த 53ல பாக்கும்போது இந்த லிங்கம் ஒரு நிமிஷம் வெளியில அவுட் சைடு நாய்ஸ் இஸ் டூ மச். சொல்லுங்க சார். am I audible? Yeah, now you are audible. Yeah. இந்த ஃபிஃப்த் பத்தி ஆட் பண்ணும்போது இந்த பேஜ் 181ல வந்து doesn't form any feminine words அப்படின்னு சொல்லி இந்த 181 பேஜ்ல the quick பிரத்தி ஆட் பண்ணி வரக்கூடிய word will not decline in feminine form அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, they have put here. Yes, but in 53 it says it declines. Quick ஆட் பண்ணி வரக்கூடிய words will decline in ஸ்ரீலிங்கம். என்ன
ஒன்றும் கேட்கல சார் நீங்க பேசுறது கொஞ்சம். Hello, am I audible now? மேடம் Yeah. 53 இப்பதான் அடிகளா பேஜ்ல இருக்கு. இப்பதான் ஃபெமினைன் ஆட் ஆகுதுன்னு சொல்றாரு மேடம். 53 பேஜ்ல ஃபெமினைனுக்கு போட்டிருக்காளேன்னு கேக்குறாரு. அதானே சார்? ஆமா, அந்த குவிப் பிரத்தை வந்தாக்க ஃபெமினைன் ஃபார்ம்லயும் டிக்ளைன் ஆகும்னு சொல்லி அந்த அங்க இது கொடுத்திருக்கு. The new Pratipadikam is feminine and the declension will be Upanishad. அதத்தானே சொல்றேன். ஆமா ஜி. கரெக்டா? அதான் அதுலயோ அதானே? ஆமா. எஸ் எஸ். ஆமா, இதுல போட்டிருக்கா இல்லையா? The gender of the new Pratipadikam declines in all the three lingas. The linga is determined by the linga of the noun, which is the quip ending word qualifies. Okay. The quip ending Pradipadikas decline according to the last letter. In Strilingam, no sir. The Strilingam, no feminine suffix is attached. Yeah. So here also, here he has given the let us see. 181. In all genders, the Pradipadikam is takara ending. The feminine form of quip ending word does not take any stri pratyaya. Okay, got it. Sorry, it's It right. does not Either take stri top pratyaya. அல்லது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த சுகன் அப்படிங்கிறது சுகணின்னு வராது. ஓகே ஓகே ஓகே. இந்த ஆகாரம், that is what I was saying. ஆகாரம் ஈகாரம்லாம் வந்து அது எடுத்துக்காது. That is right. Okay. இந்த கான்டெக்ட் தான் பார்த்தா இந்த விஸ்வ புக் இருக்கு இல்லையா, இந்த சகஸ்ர நாமத்துல பேர் அவருக்கு பகவானுக்கு பேரா சொல்றா. விஸ்வ புக் பிபுகுன்னு அங்கதான் யோசிச்சேன் நான் கூட. அதுல வந்து இதே இருக்காது, ஜஸ்ட் நேமே விஸ்வ புக் தான் இருக்கும். வேற எந்த இதுவும் அகாரம் எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. படிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் சார். பட் ஓகே, actually I'm telling you really இதே கான்டெக்ஸ்ட்ல தான் இருக்கு. கொஞ்சம் it is little difficult to understand. இப்போ இந்த லாஸ்டா ஒன்னு வருவோம். Let us come to the, I think that is the last one நினைக்கிறேன். Nini, இந்த பிரத்யை also we have not come across. This is also to add it to any dhatu. Okay, in the dhatu 183 page. Nini is the another pratyaya which is added to any dhatu in the sense of doing as one's nature with subanta as upapadam. இப்ப பாருங்க, இதுல வந்து தாத்து சுபந்தா is the upapadam. அப்புறம் வந்து சுபி அஜாதோ நினி தாச்சிலியே பிரத்யய பரஸ்ச தாத்தோகோ. Okay, this is the sutram which determines it. அப்போ இங்க வந்து உஷ்ணம் புங்தே தச்சீலஹ. Okay, that nature as one's nature. Okay, asya asti iti உஷ்ணபோஜி. ஓகே, இப்போ வந்து நம்ம நினி பிரத்யாவை பார்ப்போம். இப்போ நினி பிரத்யால நம்மளுக்கு தெரியும் அந்த நீ அந்த அந்த முதல்ல வந்து இது வந்துரும். அந்த நினி அப்படிங்கிறதுல வந்து ஈ வந்து வித் சந்திர பிந்து, தட் வில் கோ அவே அச்சன்னு நாசிக்கால. கரெக்டா? அப்புறமா வந்து நகாரா அட் த பிகினிங் வில் கோ த்ரூ த ரூல் சுட்டு ஆதி so that also will go away. So நம்மளுக்கு இருக்கிறது வந்து இன்னு மட்டும்தான் இருக்கு. The remaining content is only in. இப்ப நித்து இது ஓகே, இப்ப நம்ம படிச்சிருக்கோம் நித்து brings விருத்தி. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குமா? சோ நித்து brings விருத்தி. இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு போவோம். உஷ்ணம் புங்தே அஸ்ய, that nature he has got. இப்ப இது நீங்க பார்த்தீங்கன்னா இது சமாசா, பட் இட் லுக்ஸ் டு அஸ் லைக் ததிதா, ரைட்டா? நம்ம என்ன சொல்றோம்? அஸ்ய அஸ்தி இதி குணஹ, அஸ்ய அஸ்தி இதி குணின், குணின் சப்தம்க்கு குணி, அதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? பட் இதுவும் பாருங்க, the nini is added in the upapada samasa. This also sounds like, as Meenakshi madam was saying,
பங்கே ஜாயத்தே, அது நம்ம தத்திட்டா அப்படின்னுட்டு. இப்ப கும்பம் கரோதி இதி கும்ப. பட் இதுல என்னன்னா நம்ம வந்து தத்திதாக்கும் இதுலயும் நம்ம என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னுங்கிறோம். பட் இங்கேயும் அதுலயும் ஒரு சேஞ்ச் இருக்கு பாருங்க. தேர் ஆர் எக்ஸெப்ஷன்ஸ் அ லாட். இப்போ உஷ்ணம் புங்தே, சோ அஸ்ய அஸ்தி இதி உஷ்ண போஜி. இப்ப இதுல என்ன வருது? உஷ்ண பிளஸ் நஸ் பிளஸ் புஜ்ஜு பிளஸ் நினி. இப்ப இந்த நினியில என்னெல்லாம் போயிடும் சொல்லிட்டேன்னா அப்ப இன்னு தான் வரும். கரெக்டா? இப்ப வந்து இந்த இடத்துல the bujju will become boj. So bojin. Okay. Nit will bring in dirgham also. It will bring in guna also. அது நம்மளுக்கு தெரியும். விருத்தி as well as guna. அடுத்தது சத்தியம் வததி சத்தியவாதி. இப்ப இதுல வந்து வத்து. ஓகே, இதுல வந்து இதுல எதனால வாதி வருது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஏன் இது விருத்தியாருது? சாப்டர் 4 டாபிக் 4 ரூல் ஹஸ்வ அகாரா இருக்கு. பெனல்டிமேட் வந்து ஹஸ்வ அகாரம். ஹஸ்வ அகாரா, ஹஸ்வ அகாரா அண்ட் அந்த எண்டிங்ல வந்து இக்கு பிரத்யாகாரால நம்மளுக்கு விருத்தி வரும்னு நம்ம படிச்சோம். ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் சொன்ன மாதிரி திருப்பியும் எல்லாத்தையும் ஒரு தடவை பார்க்க வேண்டியதுதான் போல இருக்கு. பார்த்துடுங்க வேணும். மோக்ஷம் ததாதி தச்சீலக is nature. Okay. Asya asti iti mokshadayi. Okay, mokshadayin, it becomes mokshadayi. அடுத்தது மோக்ஷம் கரோதி தச்சீலக அஸ்ய அஸ்தி இதி மோக்ஷகாரி. அடுத்தது இங்க பாருங்க, இங்க சப்தமி வருது பாருங்க. இங்க அக்ரே கச்சதி தச்சீலக அஸ்ய அஸ்தி இதி அக்ரகாமி. Some people will be there, no? They'll always go in the front. அவளோட நேச்சர், they want to go first. So அவெல்லாம் அக்ரேகாமி, அக்ரகாமி. இது பாருங்க, இப்ப இந்த இடத்துல அக்ரங்கிற சப்தத்துக்கு இன் ஃப்ரண்ட், கச்சதி, கச்சதிக்கு நம்ம கம்மு தாத்து போட்டுக்கிறோம். நீ இந்த இடத்துல சப்தமியும் வந்திருக்கு இந்த பர்டிகுலர் இதுல. ஓகே, இப்போ இந்த இதுல வந்து அஜாத்தோ சுபி சுப்புல அஜ அச்சு ஆத்து. ஓகே, அடுத்தது கைலாசே நிவசதி தச்சீலக அஸ்ய அஸ்தி இதி கைலாச நிவாசி. சோ இதுலயும் ஒண்ணும் இல்ல, மோக்ஷ பிளஸ் ஞஸ் பிளஸ் கிரு பிளஸ் நினில, மோக்ஷ பிளஸ் ஞஸ் பிளஸ் கிரு பிளஸ் இன்னு, மோக்ஷ பிளஸ் கிரு பிளஸ் இன்னு, அப்புறம் மோக்ஷ கிரு நித்தா இருக்கிறதுனால இட் வில் காஸ் விருத்தி. ஸோ கார் கார் அண்ட் இன்னு, ஸோ மோக்ஷகாரின். ஸோ இட் இஸ் ஆல்சோ பிராதிபதிகம். மோக்ஷகாரின் சப்தம், மோக்ஷகாரின் சப்தத்துக்கு நம்ம வந்து மோக்ஷகாரி. ஓகே, யோகின் சப்தம் மாதிரி டிக்ளைன் ஆகும். இங்க ஃபெமினைன் ஃபார்ம் எண்டிங் டேக்ஸ் ஸ்திரீ பிரத்யயா. ஈப்பு, that will become e like nadi shabdam. Okay, adala mokshakari. Okay, I think with this we are ending the upapada samasa. Next topic is bahuvri. Okay. மாதா, அப்போ கிராமே வசதி கிராமவாசி, நகரே வசதி நகரவாசி எல்லாம் உபபத சமாசால வந்துரும் இல்லையா? தச்சீலக புரிஞ்சுக்கோங்க. தச்சீலக, doing something. Okay. As one's nature. Okay. இப்ப என்னோட நேச்சர், உங்களோட நேச்சர், அந்த நேச்சர் எடுத்துக்கணும்னு சொல்றான். ஓகே, அதனாலதான் அந்த சூத்திரமே தாச்சீல்யேன்னு சொல்றது. It is his nature. It is his nature to eat. It is his nature to walk. It is his nature to go to the temple. அந்த மாதிரி ஏதாவது நேச்சர், அவரோட ஹாபிச்சுவல் ஆக்ஷன், அதுதான் நம்ம கொண்டு வரோம்.
Okay. Okay. Thank you. Anybody else? Okay, shall we stop here and go to this one? Yeah. Today I thought you all have to